ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான vlog செகண்ட் ஹாஃபில் இருக்கும். ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு புது ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இது என்னது ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ். இது பேர் என்னது? காக்டெயில். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எங்கே காணோம், பயந்துட்டு போயிட்டார். ஆமாம், இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 2 காக்டைல் இருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வீட்டில் வந்து ஓடிடுச்சு. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வருத்தத்திலே வந்து அதுவும் இல்லாமல் இந்த ஹீட்டு இதெல்லாம் முடியாமல் வந்து அது இறந்துடுச்சு. ஸோ அதனால் நாங்களே ரொம்ப வருத்தத்தில் இருந்தோம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் மட்டும் இருந்துச்சு. அதை யார்ட்டையாவது கொடுத்துடலாம், இதுக்கப்புறம் நம்ம பேர்ட்ஸே வளர்க்க தேவையில்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கீழே இருக்கிற செக்யூரிட்டி வந்துட்டு அந்த இடத்துல கீழே வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிபட்டிருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னு காக்காலாம் ஃபுல்லாக கிட்ட வந்துருச்சு. பேச வருதா பார்த்தீங்களா? அதனால் வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எதாவது வச்சுருக்கீங்களா? ஆல்ரெடி அவருக்கு தெரியும் நம்மக்கிட்ட வந்து பேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் வளர்த்துக்கோங்கன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு. என்னடா இது பறவையே வளர்க்க வேணாம்னு அப்படின்னு நினச்ச சமயத்தில் இப்படி வந்துருச்சுன்னு ஆச்சரியமாக இருந்தது. இருந்தாலும் நாங்கள் ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டு வாங்கணும் அப்படின்ற கலர் தான் இது. இந்த கலர் தான் ஆசைப்பட்டோம். இது இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கலரில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ இது வந்தோடனே திரும்ப வந்துட்டு இதுக்கு ஒரு பேர் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. நிறைய பேர் சொல்கிறீங்க வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒரு பெட்டாக நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்மளால் வெளியே வர முடியாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது என்ன சொல்லுவாங்க, கையில் வளர்க்குறது டேர்ம்டு தான். இது நம்மக்கிட்டே இருக்குது. டேம்டு கரெக்டா? ஸோ இது வந்து நம்ம கையிலே இருக்குது. ஆனால் கொஞ்சம் பயப்படுது. இதுவும் வந்து கொஞ்சம் குட்டி தான் நினைக்கிறேன், பெரிய பறவை கிடையாது, குட்டி தான். கையில் கொடுத்தா அழகாக சாப்பிடுது. அது வீடியோ எடுப்போமா? கொடுத்தா எப்படி சாப்பிடுது சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது. இவர் கொடுப்பாரா, அது எப்படி சாப்பிடுன்னு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ கூப்பிடுறாரா அவருங்க. வாங்கிட்டு அதில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற தோலை எடுத்து கீழே போட்டுட்டு அந்த சீடை மட்டும் சாப்பிடுது. இங்கே வர மாட்டேங்குது. இங்கே வந்து அழகாக இருக்கும் பாருங்கள், துப்பிரிச்சா அழகாக வாங்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி பழக்கப்படுத்தியிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் நாங்கள் வந்து யாராவது வந்து கேட்டால் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இருக்கோம். ஏன்னா எங்களுடைய காக்டெயில் போனப்போ நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம். லியோ பேர் வச்சோம், லியோ ரோலெக்ஸ் அப்படின்னு பேர் வச்சோமா. போனோடனே ரொம்ப வருத்தப்பட்டோம். 2 நாள் பசங்க சாப்பிடலை, ஒரே அழுக, மனசே கஷ்டமாயிடுச்சு. அது உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இது வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. யாராவது வந்து கேட்டால் கொடுத்துடலான்னு மனநிலைக்கு வந்துட்டோம். ஆனால் யாரும் வந்து கேட்டக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எங்களுக்கு 2 பேருமே போயிட்டாங்களா, இப்போ இவங்க இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக வாங்கி அழகாக சாப்பிட்றத பாருங்க. இந்த பக்கம் வாடா, கொஞ்சம் மூஞ்ச காட்டுடா. அங்கே இருங்க, கீழே வந்துருச்சா? ஸோ பயப்படுது. அது முன்னாடி இருந்தவங்க கூட பழகிருக்கா என்னன்னு தெரியல. கொஞ்சம் பயப்படவும் செய்யுது. அப்பப்போ பசங்க மட்டும் வந்து ஈவினிங் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியே விடுவாங்க. கொஞ்ச நேரம் வெளியே சுற்றுனதுக்கப்புறம் எடுத்து உள்ளே விட்டுருவாங்க. எவ்வளோ அழகாக வாங்கி சாப்பிடுது. இது வந்து இதில் இது வச்சுருக்கோம், ஃபுட்டு வச்சுருக்கோம். இது பெருசாக இதை சாப்பிட மாட்டேங்குது. இதுக்கு சாப்பிட தெரியலையா என்னன்னு தெரியல. இப்படி கையில் கொடுத்தா நல்லா சாப்பிடுது. பார்த்தீங்களா எப்படி சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக சாப்பிடுது. அதாவது தனியாக சாப்பிட தெரியல அதுக்கு. நம்ம இந்த மாதிரி கையில் கொடுத்தோம் அப்படின்னா அழகாக அந்த சீடை மட்டும் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த 2 தொழியும் வந்து கீழே போடுது. சன்ஃப்ளவர் அந்த சீட் தான் நல்லாவே சாப்பிடுது விரும்பி. சன்ஃப்ளவர் சீட் தானே? ஆமாம், அதை மட்டும் நல்லா விரும்பி சாப்பிடுது. ஸோ பசங்க என்ன சொன்னாங்கன்னா, இதோடைய சொந்தக்காரங்க இது யார் வளர்த்தாங்களோ அவங்க வந்து கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்காங்க. அதனால கீழேயே வந்து சொல்லி வச்சுக்க, யாராவது வந்து அவங்க வளர்த்தவங்க இந்த பறவையோட சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சூப்பரான ஒரு வீடியோ சொன்னேன்ல, அதையும் பார்க்கலாம் வாங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னல. ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். என்ன அப்படின்னா கார் தான் வாங்கியிருக்கோம். 2வது கார். எங்கள் வீட்டில் ஒன்று ஆல்ரெடி இருக்குது, எங்கள் மாமியார் வீட்டில் ஒன்று வாங்கியிருக்கோம். ஏன்னா அது ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்காக அந்த ஒரு கார் வாங்கியிருக்கோம். அதாவது கார் வாங்கினதுக்கு ஒரு ரீசன் வந்து, ஒரு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா அந்த 2 பசங்க தான். ஏன்னா எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோடது 5 சீட்டர், அது வந்து 5 பேர் தான் உட்கார முடியும். ஸோ டிரைவரோட சேர்த்து நானும் இவர் முன்னாடி உட்காந்துட்டோன்னா இப்போ குரு வந்து தனியாக யார் மடியிலும் உட்கார முடியாது. அவன் பெரிய பையனாயிட்டா. ஸோ அவனுக்கு ஒரு தனி சீட்டு அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 பேர் தான் உட்கார முடியும். யாதவ் இப்போதைக்கு ஓகேன்றதை என்னோட மடியில் உட்கார வச்சுட்டு எங்கே போனாலும் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தப்போ அப்படி தான் நாங்கள் வந்து லாங்காக போயிட்டுருக்கோம். ஆனால் அது இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் யாதவ் வளர்ந்துட்டான் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒருத்தர் தான் உட்கார முடியும். இப்போ நாங்கள் ஊருக்கு போனப்போ எக்ஸ்ட்ரா ஒருத்தர் உட்கார மாதிரி இருந்துச்சுன்னா நாராயணன் அழைச்சிட்டு போயிருக்கலாம், இவரோட தம்பியை அழைச்சிட்டு போயிருக்கலாம்.
அது விட்டுட்டு போனது கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது. ஸோ இந்த கார் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா காரை பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து நாங்கள் எல்லாமே போய் வாங்கிட்டு வந்தோம். எங்கள் காரில் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு பசங்களை அழைச்சிட்டு வரல. இது வந்து 7 சீட்டர்ஸு கோ ப்ளஸ்ஸு டெட்சன் கோ ப்ளஸ்ஸு நிசான் கம்பெனியோடது. இப்போ வந்து இந்த பிராண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வந்து 7 சீட்டர்ஸ் சூப்பரான கண்டிஷன், செம்மையாக இருக்குது. ஓட்டவும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே செக் பண்ணிவிட்டு மெக்கானிக்கும் வச்சு செக் பண்ணிவிட்டு, ஆனால் ஒரு சில விஷயங்கள் இங்கே மாற்ற வேண்டியது இருக்குது. அது வந்துட்டு மாற்றிட்டு ஃபுல்லாக எல்லாமே கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஒரு பூஜை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தோம். ஸோ வாங்கிட்டு எடுக்கும்போதும் சூப்பராக இருந்தது, ஓட்டவே நல்லா இருந்தது. பசங்களையும் உட்கார வச்சு பார்த்துட்டு ஃபஸ்ட் நாள் நாங்கள் போய் கார் பார்த்துட்டு பசங்களையும் உட்கார வச்சு பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இது பேபி சீட்டர் அப்படின்றதால குரு உட்கார்ந்தா அப்படின்னா கொஞ்சம் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா கால் வந்து கொஞ்சம் மடக்குன மாதிரி தான் உட்கார முடியும். கொஞ்சம் குழந்தைங்களா இருக்காங்க, ஒரு 5 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்படின்னா அழகாக அவங்க உட்காந்துக்கலாம். ஏன்னா காலில் அவங்களுக்கு ரொம்பலாம் அது கீழே தொங்க விட முடியாது. அந்த மாதிரி தான் பின்னாடி வந்து பேபி சீட்டுன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டில் 2 பேர். ஆனால் 7 பேர் அதில் தாராளமாக உட்காந்துட்டு போகலாம். பக்கம் நாங்கள் போகிறோம்ல, இப்போ பக்கத்து கோயிலுக்கு போகிறோம், சும்மா ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்குள்ளே போகலாம் அப்படின்னா தாராளமாக போயிட்டு வரலாம். ஏன்னா அது ரொம்ப நேரம் கால் அப்படி வச்சு அதுக்கு மேலே ரொம்ப லாங்காக போனோம் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் உட்காந்துட்டு போக முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போயிடலாம். ஸோ அதனால் இதை நாங்கள் சூஸ் பண்ணி வாங்கிட்டோம். அவங்களும் வந்து சாவியை கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து கிளம்பி போயாச்சு. நாராயண் வண்டி எடுத்தாச்சு. நாராயணுக்கு ஆல்ரெடி வந்து லைசன்ஸ் இருக்குது, எல்லாமே சூப்பராக வண்டி ஓட்டுவான். அவன் தான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டது. அதுக்கப்புறம் தான் இவர் கற்றுக்கிட்டாரு. வாங்கிட்டு நாங்கள் இது வந்து வாங்கினது பார்த்திங்கன்னா கூடுவாஞ்சேரி தாண்டி ஒரு இடத்துல வாங்கினோம். இது ஆன்லைனில் பார்த்து தான் வாங்கினோம். அவங்களுடைய பேஜ் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எல்லாமே ரிவ்யூலாம் பார்த்துட்டு இந்த கம்பெனியை பற்றி விசாரித்து மெக்கானிக் வச்சு பார்த்து எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் தான் வாங்கினது. வர வழியிலே பார்த்திங்கன்னா இது தாண்டி இப்போ புதுசாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க, குரோம்பேட்டோடது. அது தாம்பரத்துக்கிட்ட ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, இதுக்கிட்ட சித்தா பக்கத்தில். அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, ப்ளஸ் ஒரு சிவன் கோயில், 2 ஒட்டுனாப்பில் இருக்கும்ல. அங்கே வந்து பூஜை போட்டுடலாம். சும்மா வாங்கிட்டு ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறலாம், அதனால பேருக்கு ஒரு பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே வந்து வெஹிக்கிளுக்கு 1000 ரூபாய் வந்து பூஜை போடுறதுக்கு அப்படின்னுட்டாங்க. ஸோ புது காரு அப்படின்னா இன்னும் நம்ம திரும்ப பூஜை போட வேண்டியது இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு இப்போ எடுத்துட்டோம் அப்படின்றதால போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதால் அதுக்கு தனியாக சீட்டு வாங்கணுமா, அதுக்கு தனியாக நாங்கள் ஆல்ரெடி மாலை வந்து வேறு இடத்துல வாங்கிட்டு வந்துட்டோம். இது எல்லாமே அங்கே தான் வாங்கணும்னு சொன்னதால் அந்த மாலையை மட்டும் நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நாங்களே வந்து போட்டுட்டு இதெல்லாம் எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு வந்தோம். அது நாங்களே வச்சு அப்படியே நகர்த்தி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஒர்க்கெலாம் இருக்குது, கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, கொஞ்சம் சரி பார்க்கணும். எல்லாமே கண்டிஷன்ஸ்லாம் சூப்பராக தான். சில விஷயங்கள்லாம் அந்த டோர்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோர் கிடையாது, அந்த சுற்றுவாங்களாம் அந்த மாதிரி டோர் தான். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தோம். இதெல்லாம் மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு பூஜை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபுல்லாக 2 கோயிலையும் முடிச்சுட்டு அது வந்து பண்ணவே டைம் ஆகிடுச்சு. வந்தோடனே நைட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து கார் பார்க்கிங் நம்மளோடது மட்டும்தான் இருக்குது. இன்னொன்று இவங்களது விடணும் அப்படின்னா வெளியே தான் விடணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே கார் இருக்குது. இப்போதைக்கு உடனே கிளம்புறோன்னா நம்ம காருக்கு முன்னாடி விட்டுக்கலாம். ஆனால் வெளியே இன்னொரு கார் வரணுன்னா அந்த கார் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறதால அவங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. எப்பயுமே வந்து அத்தை பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு அம்மா வீட்டில் இருந்து போய் எல்லா திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களா பொண்ணு. இங்கே வந்து அத்தை வந்தாங்கன்னா அத்தை வந்து அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸ்லாம் இங்கே எடுத்துகிட்டு போவாங்க. நானுமே நிறைய வாங்கி வச்சுருப்பேன். மாம்பழம், அதுக்கப்புறம் வந்து டப்பா, என்னென்னவோ நிறைய எடுத்துகிட்டு போனாங்க. இதெல்லாம் காட்டாது அப்படின்னாங்க. இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து எனக்கு நூல் வைக்க நல்லாயிருக்கும், அப்புறம் சின்ன சின்ன டப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போனாங்க. இது ஒரு ஹாப்பியான விஷயம். இந்த கார் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் போனால் எல்லாருமே எங்கேனாலும் ஒன்றா போகலாம் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் டே வந்து இவங்க கிளம்பும்போது சரி கொஞ்சம் ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னுட்டு எல்லாரையும் வச்சு ஓட்டி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.